எஸ்டிஆர் 49 மூவி இப்போ டோட்டலாக ஷூட்டிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் வந்தனால இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இந்த படத்தினுடைய பூஜை எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாமே போயிட்டு இருந்தது. சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனனால டோட்டலாக ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள்லாம் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் சில கால் ஷீட் எல்லாமே டைம் ஒதுக்கி இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாரு. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த, அதாவது எஸ்டிஆர் 49 இப்போ ஷூட்டிங் நடக்கலை. ஸோ அதனால் தக் லைஃப் ஈவெண்ட்லேயே மணிரத்னம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் சிம்பு வச்சு தான் நெக்ஸ்ட் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மணிரத்னம் டைரக்ஷனில் சிம்பு அவர்கள் இப்போ நடிக்க போகிறது தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்டிஆர் 49 டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டில் தான் இருக்குது. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம மணிரத்னம் காம்போவுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.